கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலையும் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களாம் தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர் முதல் முறையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. இது தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஏற்கனவே திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதை விமர்சனம் செஞ்ச விஜய் அவர் தற்போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தி கொண்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜயை நான் பாராட்டுறேன். ஸ்டாலினின் குரலாக நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார். தாவேக ஆட்சியாக அவர் பேசல, திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பாராட்டி பேசியிருக்கார். நான் மிகைப்படுத்தி பேசல. இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. ஏற்கனவே இந்த தேதியை முடிவு பண்ணது தான் இந்த கூட்டம். இந்த திட்ட கமிஷன்ல போய் இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றதுல போய் நிதி கேட்க முடியாது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு தவறான செய்தியை வெளியிடுகின்றார்கள். முன்னாடி கலைஞர் அவர்கள், அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் முதல்வராக இருக்கும்போது திட்ட கமிஷன், பிளான் கமிஷன் இருந்துச்சு. அதுலேயும் கூட போய் நிதி கேட்க முடியாது. திட்டங்களை பற்றி, எதிர்கால வளர்ச்சிகளை பற்றி தான் பேச முடியும். ஃபினான்ஸ், அதாவது நீங்கள் பார்த்தீங்களாக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருந்துச்சு. ஃபினான்ஸ் கமிஷன் தான் நிதி ஒதுக்குவான். ஆனால் அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்லாம் உறுப்பினரே கிடையாது. நீங்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடை, ரொம்ப நாடு பிச்சை எடுக்க போகுது, தமிழ்நாடு சுகாதாரத்தில் சீர்கேடு அப்படின்னு பேசினார். தற்கூரியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறங்க, பத்திரிகையாளர், ஊடகங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறங்க. அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு? ஒரு மாசம் கூட அகலத்தையும் தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்று. ஆனால் அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பெண்கள் விஷயத்துல பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாரு. 42% பெண்கள் வேலைக்கு போறது இங்கதான் அதிகம். அதாவது கிட்டத்தட்ட சீனா நாட்டுக்கு நெருக்கமாக பெண்கள் அதிகமாக வேலைக்கு போறது இங்கதான் அதிகம். இது திராவிட மாடல் ஆட்சியில தானே. விடியல் பயணத்தை, கட்டணமில்லா பேருந்து பயணத்தை 2021 2026 வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்ததுனாலதான் பெண்கள் அதிகமாக வர்றாங்க. தான் புள்ளி உர கணக்கு. வெளியே வர்றாங்க வேலைக்கு, தொழிற்சாலைகளுக்கு, கல்விக்கு, எல்லா வேலை வாய்ப்புக்கும் பெண்கள் வெளியே வர்றாங்க. அப்போ உங்களுக்கு இது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களுக்கு வெளியே வர முடியல, பாதுகாப்புன்னு சொன்ன தற்கூரி விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் 42% பேர் வர்றாங்க. ஒரு மாசத்துக்குள்ள வந்தாங்களா? நீங்க இந்த ஆட்சியினுடைய சாதனையை தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுறாரு. தற்சார்பில், அதாவது பொருளாதாரத்தில் இரட்டை இலக்க பொருளாதாரம், நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே 2வது பெரிய மாநிலமா இருக்கும். இது திமுக சாதனை, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சாதனையை பேசுறாரு. ஆனா தேர்தலில் என்ன பேசுறாரு? பிரச்சாரத்தில் 10 லட்சம் கோடி கடைன்றாரு. இங்க போய் என்ன பேசுறாரு? நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசுறாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியே வர முடியலன்னு சொன்னார். இப்ப பெண்கள் எப்படி வெளியே வந்தாங்க? அது மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் பணம்லாம் கேட்க முடியாது. அது எதிர்கால நலன்கள், கொள்கை, சிந்தனையை வளர்ப்பது தான் தவிர இது வேஸ்ட். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதே வேஸ்ட். அதான் நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு போது இவங்க என்ன சொன்னாங்க? வெள்ளக்கூட பிடிக்கிறாரு, ஈடி ரைடுக்காக போய் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாருன்னாங்க. இப்ப யாரை காப்பாத்துறதுக்கு விஜய் போயிருக்காருங்க? யாருடைய ஈடி ரைடை காப்பாற்ற போயிருக்காருன்னு கேட்கிறதா? அதனால அவரு மோடி சொல்றாரு, நாங்க 2036 இத்தனை சதவீதம் பொருளாதார தன்னிறைவான இந்தியாவை கொண்டு வருவோம்ன்றாரு. இவர் உடனே சொல்றாரு, நாங்களும் 2036 1.5 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும்னு விஜய் சொல்றாரு. அதை ஸ்டாலின் சொன்னாரு.
ஒரு 1 ட்ரில்லியன் கொண்டு வருவோம்னு சொன்னார். ஆனா கொண்டு வர்றதுக்கான திட்டம் விஜய்கிட்ட என்ன இருக்கு? மாநில சுயாட்சி அடகு வச்சிருக்காரு போய் விஜய். ஏற்கனவே இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு என்ன 90-10 இருந்துச்சு. 90 ஒன்றிய அரசு கொடுக்கும், 10 நம்ம கொடுத்தோம். அதுவே நமக்கு இன்னும் பணம் வந்து சேரல. நம்ம கொடுத்ததுக்கு வந்து மாநில அரசு தான் அந்த 10% ரிலீஸ் பண்ண, அப்பதான் ஒன்றிய அரசு கொடுக்கும். இப்ப எதுல கையெழுத்து போட்டு வந்திருக்காரு வீராவேசமா பேசினவரு? இப்ப ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கு? நம்ம ஒத்துக்கறல. திராவிட மாடல் தளபதி திமுக ஆட்சியில இந்த மாநில அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு 60% கொடுக்கும், 40% வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்னு சொன்னதை, அது அந்த 40% நம்ம உடனே வெளியேற்றணும். 7500 கோடி வருது, 5000 கோடி நம்ம கொடுக்கணும் உடனே. எங்க இருக்கு? ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே விஜயால நிறைவேற்ற முடியல. இது வந்து ஒன்றிய அரசுக்கு பணிந்து கையெழுத்து போட்டு வர்றாரு. அதான அர்த்தம். இவர் பாஜக வளர்த்த பிள்ளை என்ற காரணத்துக்காக தான் 1000 கோடி உடனே ஒதுக்குறாங்க. அது நமக்கு தர வேண்டிய தொகை. பேரிடர் நிவாரண நிதி 3000-4000 கோடி நமக்கு தரணும். இவர் போய் உடனே வீராவேசமா சோனியா காந்தியை பார்த்துட்டார்ல, ராகுல் காந்தியை பார்த்துட்டார்ல. இன்னைக்கு சொல்ல 2029 விஜய் தாவேகா கூட்டணி போய் சேருமா? விஜய் காங்கிரஸோட சேருவாரா? இது பிஜேபியுடைய வேலை. இது பிஜேபி பெத்த குழந்தை. ஆனா இவர் போய் சேர மாட்டாரு. 2029 தேர்தல் தான் அநேகமாக இந்தியாவுக்கு கடைசி தேர்தலா இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் கொண்டு வந்துட்டு 2029 தேர்தலுக்கு பின்பாக பாரதிய ஜனதா இவிஎம் மூலமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர போறாங்க. அதனால கடைசி தேர்தல் 2029 தேர்தல் தான் எனக்கு தெரிஞ்சு. இவரு நான் 2036 2100 என்னமோ சொல்றாரு மோடி. இப்ப அவருக்கு வயசு 75, 96 வயசு வரைக்கும் அவர் பிரதமரா அதிபரா இருக்குன்னு நினைக்கிறாரா? எப்படி தொடர்ந்து நினைக்கிறாரு? அவங்க நோக்கமே தவறான நோக்கத்தின் அடிப்படையில் தான் போறாங்க. நீங்க எதை பத்தியுமே விஜய் வந்து ஒரு முக்கியமான இதுகளை பத்தி பேசல. கூட்டத்துக்கு போனாரு, யார் எந்த அதிகாரிகளை கூட்டு போனார்? நிதி ஆலோசகர்களை கூட்டு போனாரா? பொருளாதார நிபுணர்களை கூட்டு போனாரா? யாரை கூட்டு போனார்னே தெரியல. கடைசி வரைக்கும் மூகாம்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காரு. இப்ப அம்பேத்கரே பெரியாரே வழிகாட்டின்னு சொல்றவரு, அரசியல் வழிகாட்டின்னு சொல்ற மூகாம்பி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஏமாத்துற பேர் டேஞ்சரஸ், வெரி வெரி டேஞ்சரஸ் மேன் விஜய். அங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசு இல்லத்துல அந்த ஜெயலட்சுமி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான் வரவேற்று இருக்கிறாங்க. மற்றபடி அங்க வேற யார் அங்க அதிகாரிகள் கூட போனாங்கன்னே தெரியல. தனியார் விமானத்துல போறாரு, 2 முறை இப்ப டெல்லிக்கு போயிருக்கிறாரு. தனியார் விமானத்துல நமக்கு எவ்வளவு செலவு? போன முறை யாரெல்லாம் போறாரு நம்ம கிண்டலும் கேலியும் கிண்டலும் முன்னாடி மறைச்சு வச்சு போறாரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அங்க போய் இந்த மேகதாது திட்டத்தை தடை செய்யணும் அப்படின்லாம் பேசல. முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்காரு. போய் ஸ்டாலின் முதல் வரிசையில் தான் உட்கார்ந்தாரு. இது ஒரு பெரிய விஷயமா? அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜா சிபிஐ ராஜாவை சந்திச்சிருக்காரு. அவரை சந்திச்சு முடியுமே இங்க தமிழ்நாட்டில் சிபிஐ விலகிட்டோம்னு சொல்லிட்டாங்க. திமுக கூட்டிலிருந்து விலகிட்டம் இருக்காங்க. வேற என்ன புதுசா அங்க போய் செஞ்சிருக்கிறாரு? நீங்க ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லையே. திமுக ஆட்சியில தான் வந்து ஃபோர்டு தொழிற்சாலை இங்க கொண்டு வந்தோம். ஏற்கனவே குஜராத்தில் இருந்து பிரதமராக கூடிய மோடினாலேயே திரும்ப குஜராத்துக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா ஏற்கனவே அங்க ஃபோர்டு தொழிற்சாலை இந்த இடத்துல வேற தொழிற்சாலை கொடுத்துட்டாங்க. அதனால ஃபோர்டு அங்க கொண்டு வர முடியல. இங்கிருந்து சென்ற ஃபோர்டு தொழிற்சாலையை டிஆர்பி ராஜா திமுக தொழில் அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே கொண்டு வந்தாங்க. இது மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா? இப்ப திட்டங்கள் எல்லாம் இங்க திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் ஆந்திரா தெலுங்கானா நோக்கி போயிட்டு எதுவுமே இங்க செய்யல. பாரத் நெட்வொர்க் வந்து 2ஆம் கட்ட வேலை முடிஞ்சு 97% திமுக ஆட்சியில தான் முடிஞ்சிருக்கு.
அதனால நீங்க எதுவும் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. இங்க யாராவது அதை பத்தி பேசுறாங்களா? இன்னைக்கு மேகதாது அணை பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரா? டி.கே. சிவகுமார் நீ கர்நாடக முதலமைச்சர் வந்திருக்கிறார். அவரு கொரோனா காலத்தில் 100 நாள் நடைபயணம் போனவர். அந்த திட்டம் வரணும் இருக்காங்க. நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கீங்களே, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வழி இருக்கா? நிதி ஆயோக் கூட்டத்தில் சிவகுமார் கலந்து கொண்டாரு, பேசுனீங்களா? பிரதமர்கிட்ட பேசுனீங்களா? மேட்டூர் அணை இன்றைக்கு திறந்திருக்கணும். ஜூன் 12ஆம் தேதி வழக்கம் போல் திறக்கணும். இன்னைக்கு திறக்கல. குறுவை சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் என்ன ஆகும்? டெல்டா மாவட்டத்தில் காவேரி பாசனத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஜூன் 12 வழக்கம் போல் திறக்கல. அது சொந்தமா முதலமைச்சர் பேசல. இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றது நிதியை ஒதுக்கீடு பண்றதுக்கான கூட்டம் இல்ல. அதை புரிஞ்சுக்கிறோம். திட்ட கமிஷன் தான் வந்து பினான்ஸ் கமிஷன் இருந்துச்சு. இப்ப நிதி ஆயோக்னு இந்தியில பேர் வச்சிருக்காங்க. அதனால எந்த பயனும் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி செய்த சாதனைகளை, திராவிட மாடலின் ஆட்சியினுடைய சாதனைகளை தான் அவர் பேசியிருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு ரெட்டை வேஷம் போடுறார். தேர்தல் பிரச்சாரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொருளாதார வீழ்ச்சி, சுகாதாரத்துல ரொம்ப கேடுன்னு பேசினாரு. சுகாதாரத்துல இன்னைக்கு நம்பர் 1 கட்டமைப்பு மாநிலம் தமிழ்நாடு தான். அதை பெருமையா பேசியிருக்காரு. திமுகவுடைய சாதனைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் வாசித்திருக்காரு. வேற என்ன செஞ்சிருக்காரு? அப்ப திமுகவுடைய சாதனையை வந்து எழுத்துப்பூர்வமா இருக்கக்கூடிய சாதனைகளை மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா? வாயில விட வட சொல்லலாம் விஜய். டிவிகேவா டிஎம்கேண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் திமுக சாதனையை தான் பேச முடிஞ்சிச்சு எழுத்துப்பூர்வமா, ரெக்கார்டா இருக்கிறது. ஏற்கனவே கோவை மதுரை மெட்ரோ ரயிலுக்கு அனுமதி கொடுக்கல, பணம் ஒதுக்கீடு பண்ணல. இவர் பேசுறாரு எய்ம்ஸுக்கு பணம் ஒதுக்கியே, மதுரை எய்ம்ஸுக்கு பணம் ஒதுக்கியே இன்னும் வந்து வேலை ஒழுங்கா நடக்கல. மதுரை எய்ம்ஸோட சேர்ந்து குஜராத் போன்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசு பணத்தை ஒதுக்கி எய்ம்ஸ் மருத்துவம் வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு மட்டும் ஜப்பான்ல கடை வாங்கி ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும்போது கட்டணும்னு சொல்லி 15 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இத கோவை மதுரை மெட்ரோ ரயில் நிலையம் என்ன ஆச்சு, அதுக்கு ஏன் பணம் ஒதுக்கலன்னு விஜய் கேட்காம என்ன கேட்கிறாரு? சுகாதாரத்துல இந்தியாவிலே பெரிய சிறந்த மாநிலமாக நாங்க இருக்கோம், இருந்தாலும் இன்னும் சிறந்த மாநிலம் கோவையில் எய்ம்ஸ் வேணுமா? இருக்கிற எய்ம்ஸே ஒழுங்கா கட்டாம இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் கூட ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு வந்து உலகத்திலே தலை சிறந்த மருத்துவமனை தமிழ்நாடு தான். இந்தியாவில் கூட ஒன்றிய அமைச்சர்கள் வந்து தங்கி சிகிச்சை எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சி சுகாதார கட்டமைப்புல முதலா இருக்கு. அதனால நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு மூகாம்பியை வழிபட போயிருக்காரே தவிர இந்த தற்கூரி விஜயால் எந்த பயனும் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி தான், அதனுடைய சாதனையை தான், அது நிறைவேற்றிய கட்டமைப்பை தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதனால தாவேக இனிமே வர காலத்திலையும் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை, சாதனைகளை தொடர்ந்தால்தான் அவங்க வளர முடியுமே தவிர அவங்களால எந்த நிதியும் அவங்களால கொண்டு வர முடியாது, நிதியை வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா அவர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள்லாம், அவர் சொன்ன சாதனை, அவர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க அதுக்கு பணம் எங்கேயுமே அவரால் பெற முடியாது. பாஜக அரசு இப்போது அவரை ஏமாத்துறதுக்காக 1000 கோடி கொடுத்துருக்கு. அதனால திமுகவின் சாதனை வரலாற்றில் புன்னெழுத்துக்களால் புரியக்கூடிய சாதனை தளபதி ஸ்டாலின் சாதனையை. அதை வந்து வரலாற்றில் யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதன் வெளிப்பாடுதான் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நன்றி சார். நன்றி.